Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா exercise 1.5ல second sum find the value of k such that f composite of g equal to g composite of f அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது கேவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக அப்படியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f of x g of x கொடுத்துருக்காங்களா. இதில் f காம்போசிட் ஆஃப் ஜியும் g காம்போசிட் ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு f காம்போசிட் ஆஃப் g ஃபைன் பண்ணணும். f காம்போசிட் ஆஃப் g ஈக்குவல் டு f of g of xன்னு எழுதுவோம். இது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு f of g of xங்கிறது 6x மைனஸ் k. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இந்த 6x மைனஸ் கேவை அப்படியே நம்ம எஃப்போட இன்புட்டாக கொடுப்போம். அப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 2வா. அப்போ 3 அந்த எக்ஸை தூக்கிட்டு 6x மைனஸ் கேன்னு கொடுத்துருங்க. அடுத்து இங்கே +2 இருக்கா, 6xக்கு 3xக்கு பதிலாக 3 × 6x மைனஸ் கே கொடுத்தாச்சு. இந்த +2 இருக்குல்ல, அதை மறந்துடக்கூடாது, மறந்துடாமல் அப்படியே எழுதிக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 3 உள்ள மல்டிபிள் பண்ணால் 3 × 6x 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2ன்னு வரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஃபைன் பண்ணுறோம். ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸா. அப்போ ஜி அப்படியே வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 3x + 2. இப்போ இந்த 3x + 2ங்கிறத ஜீன்ற ஃபங்க்ஷனோட இன்புட்டாக அப்படியே கொடுக்கணும். அப்போ கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 6 × எக்ஸுக்கு பதிலாக 3x + 2. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் கே இருக்குது, அது மறந்துடாமல் பின்னாடி சேர்த்துக்கணும், மைனஸ் கே. இப்போ 6 உள்ள மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 6 × 3 18. அப்போ 18x ப்ளஸ் 6 × 2 12. அப்போ 12 மைனஸ் கே. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவல். இது வந்து கொஸ்டின்லேயே அந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். இது எங்கே இருக்குன்னா ஃப்ரம் கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் 18x ப்ளஸ் 12 மைனஸ் கே. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 18x இருக்குது, இங்கேயும் 18x இருக்குது, கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸு இந்த எக்ஸ் டைம் கேன்சல் ஆகிடுச்சு. கேவை ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் 3k அப்படியே இருக்கட்டும். இங்கிட்ட இருக்க மைனஸ் கே ஈக்குவலை தாண்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் கேன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் கே ஈக்குவல் டு இந்த 12 அப்படியே இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு. இந்த +2 ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் போகிறப்ப -2ன்னு வந்துடும். அப்போ மைனஸ் 3k ப்ளஸ் கே இதை ஆட் பண்ணால் மைனஸ் 2k ஈக்குவல் டு 12ல் 2 போச்சுன்னா 10. அப்போ இதில் வந்து கேவோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ கேவை மட்டும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு இந்த -2வும் கேவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த -2 ஈக்குவலை தாண்டி இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பையில் போகும். அப்போ k ஈக்குவல் டு 10 டிவைடட் பை -2. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 5 2s are 10. அப்போ கீழே மைனஸ் இருக்குது. அப்போ கேவோட வேல்யூ என்னது, -5. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும்போது கேவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, -5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x மைனஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4x ப்ளஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஃபைன் பண்ணலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் அப்படியே வச்சுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 4x ப்ளஸ் 5. இந்த 4x + 5ஐ எஃப்ன்ற ஃபங்க்ஷனோட இன்புட்டாக கொடுப்போமா. அப்போ 2 × அந்த எக்ஸை தூக்கிடுங்க, எக்ஸை தூக்கிட்டு 4x
ப்ளஸ் 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் கே இருக்குது, இதை மறந்துடக்கூடாது. மைனஸ் கே அப்படியே எழுதி விட்ருவோம். ஈக்குவல் டு 2 உள்ள மல்டிபிள் பண்ணால் 2 4 சார் 8x, இங்கே 2 × 5 10. அப்போ என்ன வந்துடும்? 8x ப்ளஸ் 10 மைனஸ் கேன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஃபைன் பண்ணிக்கலாம். ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னா ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி அப்படியே வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2x மைனஸ் கே. இப்போ இந்த இதை கொண்டு போய் ஜீன்ற ஃபங்க்ஷனோட இன்புட்டாக நம்ம கொடுப்போமா? அப்போ ஜீன்ற ஃபங்க்ஷன் என்னது? 4x + 5. 4xை மட்டும் தூக்குங்க. 2x மைனஸ் கே. அடுத்து இங்கே +5 இருக்குது, அதை மறந்துடாமல் எழுதிடணும். அதுதான் முக்கியம். +5 இப்போ ஈக்குவல் டு 4 உள்ள மல்டிபிள் பண்ணால் 4 2 சார் 8x. 8x 4 × மைனஸ் கே மைனஸ் 4k ப்ளஸ் 5 அப்படின்னு வந்துடும். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கூட வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 2 ரெண்டுமே வந்து என்னது? ஈக்குவல். ஏன்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். இது வந்து என்னது? ஃப்ரம் கிவன், கொஸ்டின்லேயே கிவனில் கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? 8x ப்ளஸ் 10 மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? செகண்ட் ஈக்குவேஷனில் 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8xக்கு இந்த 8x என்ன ஆயிரும்? டேரெக்டாக கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கேவை ஃபுல்லாக ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். அப்போ மைனஸ் கே அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 4k ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 4kன்னு வந்துடும். ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 10 ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா மைனஸ் 10ன்னு வந்துடும். அப்போ இங்கே 4k, இங்கே மைனஸ் கே இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கே மைனஸ் கே இருக்குது, ப்ளஸ் 4k இருக்குது. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 3k அப்படின்னு வந்துடும். ஏன்னா சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. சைன் சேஞ்ச் ஆகிருந்தால் நம்மளுக்கு தெரியும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை போடுவோம். அப்போ 4kல ஒரு கே போச்சுன்னா 3k, பெரிய நம்பரோட சைன் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு இங்கேயும் சேம் பேட்டர்ன் தான். அப்போ 5 மைனஸ் 10னா மைனஸ் 5 நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ k ஈக்குவல் டு இந்த 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் டிவிஷனில் போகும். -5/3 அப்படின்னு வந்துடும். இதுதான் எதோட வேல்யூ? கேவோட வேல்யூ. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு கேவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு? -5/3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ செகண்ட் சம்மில் கேவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொன்னாங்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. 2 சப்டிவிஷனுக்குமே எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் நம்ம ஃபைன் பண்ணிட்டு 2 ஈக்குவல் பண்ணி கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.